17-24 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சாரிபாத் ஊர் விதவின் மகனை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, கடைசியாக உயிர்த்தெழ பண்ணினது அப்போஸ்தலனாகிய பவுல். ஐதேகை என்கின்ற வாலிபன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கடைசியாக ஐதேகை என்கின்றதான ஒரு வாலிபனு, மரித்த வாலிபன் மேல அப்போஸ்தலனாகிய பவுல் கையை வைத்து ஜெபிக்கிறாரு. அவனும் உயிர் தெழும்படியா கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். 10 பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வேகமா நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துல எத்தனை பேர் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, முதலாவது வேதாந்தத்துல முத மரித்த ஒரு வாலிபனை உயிர்த்தெழ பண்ணுற சம்பவம் எங்கன்னா, இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்குது. சாரிபாத் ஊர் விதவினுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். ஆமென். வாசிக்கலாமா? இவைகள் நடந்த பின்பு அவன் சுவாசம் போக மட்டும் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. கொண்டு போய் தன் சக்தியின் நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகளை தாக பண்ணினதினால் அவருக்கு என்று அந்த பிள்ளையின் உட்புறம் விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையை அவளுக்கு பண்ணினான். கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, எலியாவை காகத்தை கொண்டு அவனை போஷிக்கிறார். நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பேன்னா சொல்லப்பட்டிருக்கோம். எல்லாரும் கவனி, நான் சொல்லிக்கினே போயிடுறேன். முதலாவது காரியம் எதை கொண்டு போய் இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 3 காரியங்கள், முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, எலியாவை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறார். தமக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்கள பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதற்கு எலியா தீர்க்கதரிசியும் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேசமே பாகால வழிபட்டாலும் கூட எலியா கர்த்தருக்கென்று நின்றதுனால, தேவனுக்கு பயந்ததுனால 3 வருஷம் பஞ்சம், மழையும் பனி இல்லாத நாட்கள்ல எலியாவை கர்த்தனம்னா காகங்களை கொண்டு போஷித்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, காகம் நம்ம பார்க்கிறோம். காகம் அல்ல, காகம் போல கருப்பு நிறத்துல இருக்கிற, கழுகை போல இருக்கிற ஒரு பெரிய பறவை தான் யாருக்கு தினந்தோறும் இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வருதுன்னா எலியாவுக்கு கொண்டு வந்து போஷித்ததை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல இப்போ ஊழியத்துக்கு வாங்கன்னா பைக்கு தருவியா, மாசம் இவ்வளவு தருவியா அப்படின்லாம் ஊழியக்காரங்க கேக்குறாங்க. அந்த நாட்கள்ல பரிசுத்தவாங்க விசுவாசத்துல நின்று நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. எங்க பாசுடைய அண்ணன் கவனிங்க, அவர் சொன்ன சாட்சி, வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். குளிக்கிறது கூட சோப்பு இல்லை. அப்பெல்லாம் சேம்பர்ல வேலை செய்யறவங்க 6 மாசம் சேம்பர்ல வேலை இருக்கும், 6 மாசம் வேலை இருக்காது. அந்த 6 மாசம் வேலை இல்லாத நாட்கள்ல, மழை நாட்கள்ல சேம்பர்ல போயிட்டு படி வாங்கி 6 மாசம் குடும்பத்தை நடத்திடுவாங்க. அந்த 6 மாசம் பாத்தீங்கன்னா கையில காசு வராது. வேலை செய்வாங்க, வேலை செஞ்சா அந்த படியை கழிச்சுக்கினே வந்துடுவாங்க. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை பின்பற்றினாங்க.
ஒரு நாள் அவருக்கு குளிக்கிறது கூட சோப்பு இல்லை. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எலியாவை கொண்டு போஷித்த எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன், எனக்கு இந்த காகத்தை கொண்டு ஒரு சோப்பு எடுத்துன்னு வந்து போடக்கூடாதுன்னு பிரிக்காத ஒரு புதிய சோப்பை இவர் இருக்கிற ஆற்றங்கர ஓரத்துல, இதுவே பூவாறு தான், எடுத்துன்னு வந்து போட முடியாது கர்த்தர் செய்தார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அதனால ஆண்டவரை பயந்து நடுங்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் பட்டினியா போடவே மாட்டாரு. இததான் தாவீதும் சொல்றாரு. 37ஆம் சங்கீதம் 25, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனான நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்துண்டு தெரிகிறது, என் கண்கள் நான் பண்ணல காணலன்றார். பெற்றோருடைய பக்தி ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அற்புதம், எலியாவை காகங்களை கொண்டு போஷிக்கிறாரு. 2வது அற்புதம், கர்த்தரை கனம் பண்ணு இந்த சாரிபாத்துடைய விதவைய பஞ்ச நாள் அளவும் பானையில மாவும் கலயத்துல எண்ணெயும் குறையாதபடி கர்த்தனவனை ஆசீர்வதித்தார். எப்படி கனம் பண்ணாங்கன்னா, கேரி தாட்டு வெற்றி போச்சு. கர்த்தர் எலியாவை சொல்ல, நீ புறப்பட்டு போப்பான்றார். சாரிபாத்துக்கு வராரு. வரும்போது அந்த சாரிபாத்து ஊர் வாசல்ல ஒரு அம்மா விறகு பொறிக்கின்னு இருக்கிறாங்க. கேக்குறாரு, ஐயா, ஒன்னும் மழையும் இல்ல பனியும் இல்ல, இருக்கிறது ஒரு கைப்பிடி மாவு, நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், சாக போறேன்னாங்க. 2 அடை சுட போறேன்னாங்க. அதுக்கு எலியா சொல்றாரு, அதுல ஒரு அடி முதல்ல கொண்டு வந்தாங்க. பாருங்க, நம்மளா தானே பண்ணிருப்போம். அவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை முதல்ல கனம் பண்ணாங்க. அதனால கர்த்தரை அடித்துரைக்கவும் விடல, நிரம்பி வாழல, அல்ல குறையாதபடி கர்த்தரை ஆசிர்வதித்தார். தெய்வ பிள்ளைகளை, விளைச்சல் முதல் பண்ணலாலும் சரி, இருதயத்திலும் சரி, நேரங்களிலும் சரி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல, கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ கர்த்தரை கனம் பண்ணின இவங்களை அப்பங்களினாலும் கர்த்தனவனை போஷித்தார். பஞ்ச நாட்கள்னு பார்க்கிறோம். 3வதாக இந்த சாரிபாத்துடைய விதவினுடைய மகனை தான் கர்த்தர் உயிரோடு எழுப்பித்தார். 3 அற்புதம் இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நடக்கிறத நாம பார்க்கிறோம். 2வது, யார உயிர்த்தெழு பண்ணினார் என்று சொன்னா 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்கம்மா, கொஞ்சம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் அவன் எழுந்து உலாவி திரும்ப கிட்ட போய் குப்புறப்படுத்தான். அல்லேலூயா. கவனிக்கலாம். 2வது, சூனோம் ஊரை சேர்ந்த கனம் பொருந்தி ஸ்திரீ என்று இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஸ்திரீ. இவங்களுடைய வரலாற்றுல கூட 3 நிகழ்ச்சி நடக்கிறது. கவனிக்கலாம். உண்மை உள்ள இந்த பெண்ணுக்கு ஒரு குமாரனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவங்க மலடி. அந்த வழியா, சூனம் ஊர் வழியா எலிசா தீர்க்கதரிசி புறப்பட்டு போறார். கூப்பிட்டு அவரை போஷித்து அவங்க வீட்டுக்கார இடத்துல சொல்றாங்க, இந்த கனம் பொருந்திய ஐஸ்வர்யம் உள்ள இந்த ஸ்திரீ நம்மிடத்துல வந்து போகிற தீர்க்கதரிசியை நான் பரிசுத்தவன் என்று காண்கிறேன் என்று சொல்லி தான் வீட்டுக்கு மேல ஒரு அறை வீட்டை நம்மனா தீர்க்கதரிசிக்கு என்று ஆயத்தப்படுத்தினாங்க. இந்த உண்மை உள்ள ஸ்திரீக்கு ஒரு குமாரனை கொடுத்து கர்த்தனவனா ஆசீர்வதித்தார். 2வதாக, இது எங்க பார்க்கலாம்னா 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். 2வதாக, இவருடைய குமாரனை இவர்களிடத்திலிருந்து எடுத்து இவளை கடுமையா கர்த்தனவனை சோதித்தார். 18 21 வரைக்கும். 3வது சம்பவம், கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை உறுதி செய்யும்படியா இவருடைய பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இது 22 37 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிற தேவன். தமது வாக்கு தத்தத்துல அவர் எப்படி இருப்பார்னா,
உண்மையா இருப்பார். அல்லேலூயா. அதனால கொடுத்து ஆசீர்வதித்து சோதித்தோடு கர்த்தர் விட்டல்ல, தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு உயிர்த்தெழுதல். 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20 இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, எலிசா, இந்த எலிசாவை குறித்து 21ஆம் வசனத்துல நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 16ஆம் வசனம், 22ஆம் வசனம், 25ஆம் வசனம், 27, 40, 5ஆம் அதிகாரம் 8, 6ஆம் அதிகாரம் 6, 9, 10, 7ஆம் அதிகாரம் 18, 8ஆம் அதிகாரம் 4, 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், இந்த வசனம்லாம் வாசித்து பார்த்தோம்னா, இவரை மட்டும்தான் வேதாந்தத்துல எலிசாவை மட்டும்தான் தேவனுடைய மனுஷன் என்று அதிகமா வேதாந்தத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மற்ற எலியாவும் தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்டது. பிற்பாடு சாமுவேலும் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்குது. மோசவும் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டது. அதிகமா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டவர் யார் என்று சொன்ன வேதாந்தத்துல எலிசா தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. திரும்ப வசனம் சொல்லணுமான்னு கேக்குறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 16ஆம் வசனம், 22ஆம் வசனம், 25ஆம் வசனம், 27, 40. இப்ப 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்ப 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தது. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம். அதிகமாய் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்ட வேதாந்தத்துல யார் என்று சொன்னா எலிசா மாத்திரம்தான். ஆமென். கவனிக்கலாம். ஒருவனு 2 ராஜாக்கள் 13, 20, 21 வாசிக்கலாமா? எலிசா மரணம் அடைந்தார். வந்தது ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. அந்த மனுஷன் அப்புறம் என்ன வானமா விழுந்து பட்டபோது உயிரடைந்து, அல்லேலூயா, பாருங்க, எழுந்து நடந்து வந்தான்னு பாக்குறோம். தேவ பிள்ளைகளே, எலிசா மரித்து மறு வருஷத்துல அதே இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ண முடியாது, தூக்கின்னு போறாங்க. தூக்கின்னு போகும்போது சீரியா தேசத்தினுடைய தண்டு படை வருது. இவனை அடக்கம் பண்ண போய் நம்ம எங்கடா அந்த போர்ல மாறுறதுன்னு சொல்லி போற வழியில இருக்கிறதானே எலிசாவுடைய கலரை எடுத்து இவனை உள்ளத்திக்கு போட்டு எல்லாரும் ஓடியான்ட்டாங்க. எலிசாவுடைய எலும்பு இந்த பிரதத்து மேல பட்ட உடனே அவனுக்கு உயிர் திரும்ப வந்து காலூன்றி நிற்கும்படி கர்த்தர் செய்தான். ஆமென். தேவ பிள்ளைகளை, மூன்றாவது காரியம், எலிசாவுடைய எலும்பு பட்டுனவனா ஒருத்தன் உயிர்த்தெழுந்தான், உயிரோடு எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடிக்கடிக்கு உங்களுக்கு 3 எலும்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். யோசேப்புடைய எலும்பு எதை வாஞ்சித்தது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான வாஞ்சித்தது. அதனாலதான் சொல்றாரு தன் சகோதரரை பார்த்து, நிச்சயமா கர்த்தர் ஒரு நாளைக்கு உங்களை சந்திப்பார், நீங்க போகும்போது என் எலும்பை என்ன பண்ணுங்க, கொண்டு போங்கன்றாரு. பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க எதை வாஞ்சிக்கணும்? பரம கானானா இருக்கிற பரலோகத்தனவனை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். 2வது எலும்பு இவருடைய எலும்பு, எலிசாவுடைய எலும்பு, மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பாவத்துல சாபத்துல மரித்து கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது எலும்பு இயேசு கிறிஸ்துவ எலும்பு. அவரை போய் சோதிப்பதற்கு முன்பாக என்ன பண்ணியிருந்தாரு? கால் எலும்பு முறிக்கப்படுவதற்கு முன்பாக மரித்த
பிதாவின் சித்தத்தை துரிதமா நிறைவேற்றினார். கர்த்தருடைய வேலையை மாத்த நாளைக்குன்னு தள்ளி போடவே கூடாது. துரிதமா நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 4வது வேகமா வந்துருங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11 11 11 4வது புதிய ஏற்பாட்டுல முதலாவது உயிர்த்தெழ பண்ணினது யார் என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டுல 3 பேரை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல முதல்ல உயிர்த்தெழ பண்ணினது யார் என்று, நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து 15 வயது இருக்கும்போது அவருடைய வளர்ப்பு தகப்பனா இருக்கிற யோசேப்பு மரித்து போனார். கவனிக்கலாம். யூதருடைய முறைமை எப்படின்னா, சடலத்தை கொண்டு போறவங்க 4 பேர் சுமந்துன்னு போவாங்க. கணவனா இருந்தா மனைவி சடலத்துக்கு பின்னாடி 10 அடி தூரத்துல அழுது புலம்பிக்கின்னு போவாங்க. அவங்களுக்கு 10 அடி தூரத்துல தான் ஊரா என்ன பண்ணா பின்னாடி புறப்பட்டு போவாங்க. நடுவுல யார் இருப்பாங்க? மனைவி அல்லது மகன் இல்ல மகள் இருப்பாங்க. கவனிக்கலாம். இந்த காட்சியை கட்டுவது 15 வயதுல யாரு பார்த்தாருன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஏனென்று சொன்னா 5 பிள்ளைங்க இருக்குது. இயேசுதான் மூத்தவர். இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு யோசேப்பு மரியாதை 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. இந்த 5 பிள்ளைகளை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்று கண்ணீரோடு மார்பு அடித்து புலம்பிக் கொண்டு போகிறத காட்சிய 15 வயசுல இயேசு கிறிஸ்து பார்த்தார். அதே காட்சியை தான் நாயனூருக்கு வரும்போது முன்னாடி அந்த வாலிபனுடைய சடலத்தை சுமந்து கொண்டு போறாங்க. 10 அடி தூரத்துல தன் தாயார் மார்பு அடித்து கொண்டு போறாங்க. அவனால தான் தாய் போஷிக்கப்படணும், காக்கப்படணும். இருந்த ஒருவனும் போயிட்டான். ஊரார் பின்னாடி வராங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு 15 வயசுல பார்த்ததான சம்பவம் வந்தது. இதுதான் வேதம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார். ஆமென். கவனிக்கலாம். பாடம் மேல கைய வச்சாரு. இந்த பையன் உயிர் தெழும்படியா தேவனாகி கர்த்தர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சரீரத்தை சொல்லலன்னா, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் மரித்த சடலத்தை தொட்டா அவங்க தீட்டாய் கருதப்படுவாங்க. 7 நாள் விளக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்துதான் அவங்க தேவ ஆலயத்துல அழைக்கணும். அதனால்தான் கர்த்தர் எதை தொட்டாரு? வாடையை தொட்டார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப 5வது மத்தேயு சுவிசேஷ புத்தகம். இவங்களை குறித்து 3 இடத்துல சொல்லப்படுது. வேகமா சொல்றேன், எழுதிங்க, நேரம் ஆயிடுது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18 26. 18 மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 43. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 41 56. ஏவிரின் மகள், இவர் ஒரு ஆசாரியர். இவருடைய மகளுக்கு 12 வயது. வாசிங்கம்மா. மத்தேயு 9:18 வாசிங்க. கவனிக்கலாம். இந்த யாவிரு என்கின்றவருடைய மக 12 வயது உள்ள மக மரண படுக்கையில இருக்கிறாங்க. இயேசுவை போயிட்டு கூப்பிடுறாங்க. வரவையில 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சிறுடைய சம்பவம் நடக்குது. நேரம் தாமதமாகுது. அதுக்குள்ள குழந்தை செத்துச்சு. ஒருத்தன் சொல்றான், உதகரே கிறிஸ்துவ தொந்தரவு செய்யாதீங்க, உங்க மகள் மரித்து போனது என்று சொல்றான். இயேசு கிறிஸ்து போன உடனே பிள்ளை மறிக்கலன்னாங்க. எல்லாரும் நகைச்சாங்க, சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னா, பணத்துக்காக அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மரித்தவர்களுக்கு முன்பதாக சந்தடித்து அழுவாங்கள் என்று வேதத்துல சொல்லப்படுது. பணத்துக்காக அழுவுறவங்க அவங்க என்ன சொல்லாங்கன்னா, சிரிக்கிறாங்க. நாங்க பார்க்காத சடலை எத்தனை வீட்டுக்கு போயிருக்கிறோம், செத்து போன குழந்தை சாவலன்னு சொல்லி அவங்க சிரிச்சாங்க. அவிசுவாசம் இருக்கிறவங்க எல்லாரையும் துரத்திட்டு கர்த்தர் 3 பேரோட உள்ள போனார். யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு மற்றும் அந்த ஏவீரு போதகரோடு உள்ள போயிட்டு மரித்த அந்த சிறு பெண்ணை பார்த்து கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆமே. விசுவாசிக்கிறவர்களால நடக்கிற அடையாளங்களிலே
கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். 5 பேரை பார்த்தோம், கவனிக்கலாம். ஆறாவது பெத்தானியா ஊரை சேர்ந்த லாசர். நான் வேகமா சொல்லின்னு போயிடுறேன், நேரம் இல்ல. யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22 இருந்து 2 45 வரைக்கும் பெத்தானியா ஊரை சேர்ந்த லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தால மரியாதை சொல்றாங்க, நீ அதிகமாய் நேசிக்கிற லாசர், நீர் இங்க இருந்து இருப்பானா ஏசப்பா அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமே. தேவ பிள்ளைகளை கவனிப்போம். பெத்தானியா ஊரை சேர்ந்த லாசர் ஏன் 4 நாளுக்கு பிற்பாடு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னா, இவருடைய அதாவது ஒரு சடங்கு என்னன்னா, மரித்த ஆத்துமா அந்த கல்லறுக்குள்ளவே இந்த 3 நாள் சுத்தின்னு இருக்கும், 4ஆவது நாள் தான் அந்த இடத்தை விட்டு எடுபடும் என்று சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆவது நாளும் 3ஆவது நாளும் அவனை உயிர்த்தெழு பண்ணி இருப்பாருன்னா, ஏதோ மந்திரம் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆத்துமா உள்ள வர வச்சுட்டு இருப்பாருன்னு இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. அவங்க ஐதீகத்தின்படி 4ஆவது நாள் அந்த ஆத்துமா எடுத்து மரித்த உடனே அந்த ஆத்துமா தேவனிடத்துல போயிடும். போகுமா போகாதா? இது யூதருடைய ஐதீகம். அதனால்தான் ஆண்டவர் 4ஆவது நாள் போய் லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, 7வது காரியம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24 6ஆம் வசனம் 34ஆம் வசனம் 24 6 34. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8 6. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 2 32 3 15. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய மரணமும் அவருடைய அடக்கம் செய்தலும் அவருடைய உயிர் தெழுதலும் தற்செயலா நடந்தது அல்ல. அல்லேலூயா. எல்லாம் முன் அறிவிக்கப்பட்டு நடந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். ஆமே. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தற்செயலா நினைக்குதுன்னு நடக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் காந்திக்கு மறுவானது ஒன்றுமே இல்லை. 8வது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 50 53. அநேக பரிசுத்தவனுடைய சரீரம் உயிரோடு எழும்பினது என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சீக்கிரம் 27ஆம் அதிகாரம் 50 மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 50 53 வரைக்கும். ஆவியை விட்டா 2ஆக கிழந்தது, பிறந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் என்ன பண்ணான், உயிரோடு எழும்பினது என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் எப்போது நடந்திருக்குது? இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலே நடந்திருக்குது. இன்னொரு உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய ரகசிய வருகையில நடக்கும். அதுக்கு பிற்பாடு வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாகவும் ஒரு உயிர்த்தெழுதல் 6ஆம் நாட்கள்ல இருந்து அந்நாள் வரைக்கும் மரித்தவங்க உயிர்த்தெழுவாகும் என்று நம்ம பார்ப்போம். ஆமே. சரி, 9வது யோப்பா பட்டணத்து தொற்கால். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36 42 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, யோப்பா பட்டணத்து தொற்கால் இவங்களை குறித்து வேதம் சொல்லுது, நற்கிரிகளை செய்தாங்க. ஏழை எளியவருக்கு, இவங்க ஒரு டெய்லர், ஏழை எளியவர்களுக்கு இலவசமா எதை தைச்சு கொடுத்தாங்க, துணிகளை தைச்சு கொடுத்தாங்க. யோப்பா பட்டணத்து பக்கத்துல இருக்கிற பேதுரு அழைச்சின்னு வராங்க. பேதரிடத்துல விதவமாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஐயா, உயிரோடு இருக்கிற நாட்கள நற்கிரியை செய்தவங்க எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, இப்ப மரித்து போனாங்கன்னு சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, மரித்த பிற்பாடு பேசப்படுகிற ஒரே காரியம் என்னன்னா நற்கிரியை மட்டும்தான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க நற்கிரியை செய்கிறவர்களாக எப்போதும் இருக்கணும். அதுதான் நமக்கு சாட்சி. அல்லேலூயா. சரி, அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதன் வாயிலாக தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும்.
அவங்க கிட்ட போனா அநியாயமா செய்வாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன தொழில் செய்தாலும் ஊழியம் செய்தாலும் அதுல யார் நாம மகிமைப்படணும்? கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். கடைசியா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10வது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7-12. வாலிபனாகிய ஐத்தேகு தான் உயிர் தேர்ந்தார். இவரு பாத்தீங்கன்னா பவுல் பிரசங்கம் பண்ண இருக்காரு, 3வது தளத்துல இருந்து கீழே விழுந்தார், மறிச்சிட்டாரு. பவுல் போயிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. திரும்ப அவருடைய உயிர் என்ன பண்ணா அவருக்குள்ள வந்தாரு. ஆமே. வேதாகமத்துல கடைசியா அதாவது உயிர் எழுதினது யார் என்று சொன்னா வேதாகமத்துல சொல்ற ஐத்தேகு, வாலிபனாகி ஐத்தேகு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:7 20ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஆமே. சரி, தேவ பிள்ளைகளே, முழங்கால் படியெல்லாம் ஜெபிக்கலாம். நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகல. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுரூபம் ஆகும் என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதுக்காக யோசேப்பை போல நம்ம பரிசுத்தமா இருப்போம்னா, அவருடைய எலும்பு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசித்ததோ, நாமும் பரம கானானா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. அல்லேலூயா. சரி, கண்களை மூலமா என் தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும், இந்த கான்பரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளோடு இருக்கட்டும், யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளோடு இருக்கட்டும். வயநடத்தினப்பா, ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கரையங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.